தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நற்செய்தி நேரம் நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியின் வழியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு உங்களை சந்திக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கை தரத்தை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். உங்களை சத்தியத்தின் மூலமாய் விடுவிக்க விரும்புகிறார். ஆகவே இந்த நிகழ்ச்சியிலே எங்களோடு இணைந்திருங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாளாக இருக்கும். இப்பொழுது நாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு தேவனை நோக்கி பார்ப்போமா? அவர் அதிரிசனமானவராய் நம் மத்தியிலே இருக்கிறார். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு முன்னே அவர் இருக்கிறார். ஓ, சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தேவனே நீ நல்லவர், பரிசுத்த ஆவியானவரே நீ நல்லவர், கிருபையுள்ள தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், நன்மைகளின் நாயகன், நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்த கர்த்தர். ஓ ராபா ஷாலர கரபார தலர பௌரமன மலரதலரமனா. பா, உங்க பிரசன்னம் இப்பவே ஜனங்களை மூடுவதாக. ஓ, உம்முடைய அன்பின் பிரசன்னம் உடைந்த உள்ளங்களை ஆற்றட்டும், தேற்றட்டும் தகப்பனே. ஓ ராபா ராஷபா ரக்கர பௌரமன தலரமனா. Thank you Jesus. ஹalleluya. அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே அதிசயமானவரே. அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே அதிசயமானவரே. என் நேசர் நீர்தானே, எல்லாமே நீர்தானே. சொல்லுங்க, என் நேசர் நீர்தானே, எனக்கு எல்லாமே நீர்தானே. உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் தினம் தேடுவேன். சொல்லுவோமா? உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் தினம் தேடுவேன். அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே அதிசயமானவரே. அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே அதிசயமானவரே. என் செல்வம் என் தாகம் எல்லாமே நீர்தானே. என் செல்வம் என் தாகம் எல்லாமே நீர்தானே. எனக்குள் வாழ்பவரே, இதயம் ஆள்பவரே, எனக்குள் வாழ்பவரே, இதயம் ஆள்பவரே. என்னை சனிதானே, என்னை சனிதானே, எல்லாமே நீர்தானே. என்னை சனிதானே, எல்லாமே நீர்தானே. உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் தினம் தேடுவேன். உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் தினம் தேடுவேன். அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே அதிசயமானவரே. ஆமாண்டவரே, நீங்க அகில உலகமும் நம்புகிற நம்பிக்கையா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உம்மை நம்புகிறவர்கள் பிழைப்பார்கள், உம்மை நம்புகிறவர்கள் செழித்திருப்பார்கள், உம்மை நம்புகிறவருடைய முகம் பிரகாசிக்கும், உம்மை நம்புகிறவர்கள் அசைக்கப்படாதிருப்பார்கள், உம்மை நம்புகிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் பெரியவராய் இருக்கிறீர், உயர்ந்தவராய் இருக்கிறீர், உன்னதமானவராய் இருக்கிறீர், இரட்சகராய் இருக்கிறீர், மீட்பராய் இருக்கிறீர், வைத்தியராய் இருக்கிறீர். ஓ, மனதுருக்கமுள்ள தேவனாய் இருக்கிறீர். உம்மிடத்தில் வருகிற யாரையும் புறம்பே தள்ளாத தேவனாய் இருக்கிறீர். எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு எல்லாருக்கும் அன்பு கூர்ந்து
எல்லாருக்கும் நன்மை செய்கிற நல்ல தேவனை இந்த நேரம் நாங்கள் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஓ ரபா ஷாலா ரபா ரக்க ரதல ரதி அந்தரமனா. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே, ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே, உம்மைத்தான் நான் பாடுவே, உம்மைத்தான் தினம் தேடுவே, உம்மைத்தான் நான் பாடுவே, உம்மைத்தான் தினம் தேடுவே. ஓ, தேடுகிற உண்மை கண்டடைவார்கள். நம்ம இந்த நேரத்தில் யாரெல்லாம் நோக்கி பார்த்து கூப்பிடுகிறார்களோ எல்லாருக்கும் நீர் இறங்குகிற தேவனாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஆராதனையில் மகிமைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. நம்புகிறவர்களுக்கு நீர் கேடகமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக நன்றி. மீதியான நேரத்தை நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். இதுவரை ஆராதனையில் எங்களோடு இணைந்திருந்த நீங்கள் மற்ற நிகழ்ச்சிகளையும் பாருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இவங்க தாங்க இந்த வீட்டோட குடும்ப தலைவி. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் அந்த அம்மாவுக்கு கணவராக வேலை பார்க்குறாருங்க. இவங்க 2 பேருக்கு பிறந்த பிள்ளை தான் இந்த பிள்ளை. பாவங்க, இவங்க தான் அப்பாவி மாமியார். இவங்க 4 பேருடைய ஒரு நாள் வாழ்வை தான் நம்ம இந்த நாடகத்தில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது என்ன வீடா இது? எப்படி கண்ட மாணிக்க துணி கிடக்குது பாரு. இந்த வீட்ல மாதிரி அநியாயம் வர எங்கேயுமே இருக்காது. துவைச்சு தான் போட முடியும். இந்த வீட்ல இருக்கிறவங்க துணியை மடிச்சு வைக்க கூடாதா? விமலா, விமலா, ஒரு கப் காஃபி கொண்டு வாமா. ஏங்க, காலையிலே சில்லு நோண்ட ஆரம்பிச்சிட்டீங்களே. உங்க மகளை பாருங்க, அங்க பாருங்க, 8 மணி வரைக்கும் உறங்குறா. உங்களுக்கு டயத்துக்கு எல்லாமே கிடைச்சிடணுமா? உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன்? ஒரு கப் காஃபி தானே கேட்டேன். அதுக்கு எதுக்கு இப்படி கத்துற காலங்காத்தாலே? ஏதாவது வேண்டவளை எடுத்தவளை எனக்கு செஞ்சு கொடுக்கீங்களா நீங்க? விமலா, விமலா வந்துருச்சு. என்ன டீ குடுமா. இங்க பாருங்க, வயசான காலத்துல உங்களை யார் இப்ப 6 மணிக்கு எந்திரிச்சு என்ன செய்ய போறீங்க? ஒரு 10 மணிக்கு எந்திரிக்க வேண்டியதானே? ஆளோட ஆளா டீ கட்டிட்டு வந்து வேற நிக்கிறீங்க. போங்க, மத டீ வந்து தருவா, கொண்டு வருவேன், போங்க. ஏம்மா, ஒரு கப் டீ கொடுங்கம்மா. மாமா, இந்த வீட்டுல நீ ஒருத்தி தான் பாக்கி. நீ வந்துட்டியா? நீ எல்லாம் 8 மணி வரைக்கும் நீ எல்லாம் உறங்கிக்கிட்டு இருக்க. ஒரு ஒரு பெத்த தாய்க்கு ஏதாவது ஏண்டவளை எடுத்தவளை செய்யறியா? 8 மணிக்கு எந்திரிக்க வேண்டியது, மேக்கப் பண்ணிட்டு நல்லா காலேஜ் கிளம்பி போயிட வேண்டியது. போமா, போய் கிளம்பு. டீ மட்டும் டயத்துக்கு உனக்கு வந்துடணும். போய் கிளம்பு, குளிச்சுட்டு கிளம்பு. எதுக்கு வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை திட்டிக்கிட்டு இருக்க? மாற்றி மாற்றி எங்கள் அம்மாவை திட்டுற, என்னையே திட்டுற, பொண்ணை திட்டிகிட்டு இருக்க. இப்போ இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கல, நிம்மதியே இல்லை. நான் வெளியில் போகிறேன். ஏ டேவிட்டு, டேவிட்டு, எங்கடா போற? எம்மா, 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 என்னம்மா ஃபேனே சரியாக ஓட மாட்டேன்னுது. நான் போட்ட மேக்கப் எல்லாம் களைஞ்சி போயிரும் போலம்மா. அப்பாட்ட சொல்லி சரி பண்ண சொல்லுங்கம்மா. என்னம்மா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் கேட்காம துணியவே மடிச்சுக்கிட்டு இருக்கீங்கம்மா. என்னம்மா, ஃபேனே சரியாக ஓட மாட்டேன்னுதும்மா. இந்த வாரேன். ஃபேன் உங்க அப்பனை கணக்காவே மக்கர் பண்ணுது. உங்க அப்பா வெளியே போயிருக்காரு, வரவும் சரி பண்ண சொல்லுவோம். ரெண்டா என்ன நீ மேக்கப்னு அலையிற? படிக்கிற வேலையை பாருமா. போய் காலேஜ் கிளம்புமா. சரிம்மா, போய் எடுத்துட்டு போமா. இங்க வாமா. ஏமா பிள்ளைய வயிற? ஒன்ன வீட்டை விட்டு விரட்டிட்டேனாக்கும் நான் எனக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கும். வந்துட்டா கடங்காரி. ரோசி, வா ரோசி. நல்லா இருக்கீங்களா நீ? நான் நல்லா இருக்கேன் ரோசி. நீயும் நல்லா தான் இருக்க போல. புது சேலை தான், ஒரு ரவுண்டு வேற பெருத்துட்ட ரோசி. அண்ணனை காணோம் நீ. அண்ணன் எப்படி இருக்காங்க? அண்ணனுக்கு என்ன, நல்லா தான் இருக்காரு. அம்மா, அம்மாவா? அந்த சவுண்ட் கேட்கல? அது யாருமா? பால்காரி வந்திருக்கா, பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தா போதும். சொந்த நாத்துனாவே பால்காரிங்கிறா. என்ன ரோசி, என்னமோ சொன்ன மணிக்கு இருந்துச்சு? ஒன்றும் இல்லை அண்ணி. அப்புறம் ரோசி, வா சாப்பிடு.
உங்கள் வீட்டில் நல்லா உங்கள் வீட்டில் இல்லாத சாப்பாடா விதவிதமாக சமைச்சிருப்ப சாப்பிட்ருப்ப. இன்னும் ரோசி சரி டீயாக போடட்டுமா? இரு. ஐயோ உனக்கு சுகரில் ரோசி. ஐயோ மறந்துட்டேன் ரோசி. நல்ல வேலை. அப்புறம் ரோசி சொல்லு, என்ன விஷயமா வந்த? இல்லை நீ கொஞ்சம் வீட்டுக்காரங்க பிஸ்னஸ் பண்ணுறதுல ஒரு 1,00,000 ரூபா லாஸ் ஆயிடுச்சு. அதான் அண்ணன்ட்ட கேட்டு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். ஐயோ என்ன ரோசி இப்படி கேட்குற? நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுவேனா ரோசி? அன்றாட வீட்டு செலவுக்கே எனக்கு கண்ணுமொழி பிதுங்குது ரோசி. உங்கள் அம்மாவுக்கு வைத்திய செலவு பார்க்க வேண்டியது இருக்குது, பாப்பாவுக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரோசி. எதுவும் நினச்சிக்கிறாத ரோசி, பணம் இல்லை. சரிங்க நீ நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா ரோசி. ஆக மொத்தம் பஞ்ச தண்ணி கூட கொடுக்காம விரட்டி விட்டா. விமலா, விமலா, என்ன மாத்திரை வாங்கணுமா? கொஞ்சம் பணம் இருந்தா கொடுமா. இங்கே பாருங்க, உங்களுக்கு கஞ்சி ஊத்துறதே பெருசு. மாத்திரை மாத்திரை கேட்குறீங்க. ஒரு மாசத்துக்கு மாத்திரை எவ்வளோ செலவாகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதனாலே எனக்கும் அந்த மனுஷனுக்கும் குடும்பத்தில் சண்டை வருது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் எந்திரிங்க எந்திரிங்க, கிளம்புங்க நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறதுட்டு எனக்கு நிம்மதியாக கிடையாது. இங்கே பாருங்க, எங்கிட்டாவது போங்க, முடிஞ்ச அந்த நாட்டை விட்டா கூட போங்க. நீங்கள் வெளியே போங்க வெளியே போங்க. வயசான காலத்தில் நான் எங்கம்மா போக? ஏம்மா எங்கம்மா போகிறீங்க? என்னம்மா எதுக்குமா? என்னாச்சு வெளில வந்துட்டீங்க? நான் வீட்டை விட்டே போகிறேன். எதுக்குமா? எதுக்கு போகணும்? இங்கே வாங்க, இங்கே உட்காருங்க. ஏய் விமலா, இங்கே வா. எதுக்காக எங்கள் அம்மா வீட்டை விட்டு அனுப்பிட்டு இருக்க? இங்கே வா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அம்மாவை நீ வீட்டை விட்டு பற்றிக்கிட்டு இருக்க? அதுக்குள்ளே உங்கள் மகன்கிட்ட பற்றி வச்சுட்டீங்களா எல்லாத்தையும்? அவங்க ஒன்றும் பற்றி வைக்கல. நீ வீட்டை விட்டு அனுப்ப போய் தான் நம்ம கூட்டு வந்து அவங்களை விட்டுட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கேன். எதுக்காக நீ அவங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு இருக்க? காலையிலேருந்து ஒன்னோட நிம்மதியே இல்லை, ஒரே பிரச்சனையாக இருக்குது. எனக்கும் தாங்க காலையில இருந்து நிம்மதி கிடையாது இந்த வீட்டில். விடிஞ்சதுல இருந்து அடையிற வரைக்கும் எனக்கு வேலை வேலை வேலைன்னு தான் போறேன். உச்சுன்னு உட்கார முடியல தெரியுமா? உங்களுக்கு தான் நிம்மதி இல்லை, எனக்கு தாங்க இந்த வீட்டில் நிம்மதி கிடையாது. எல்லாரும் காலையில திட்டி வெளியே அனுப்பிட்டே இருக்கு. என்ன நீ உங்களை ஒரு ஆள்னால எனக்கு நிம்மதி இருக்காங்க. இந்த வீட்டில் இருக்க கூடாது. நீ போ வெளியில. நானும் எங்க அம்மா வீட்டில் இருக்கேன். நீ வெளியில போ. இந்த வீட்டில் நிம்மதியே கிடையாது உன்னால. அந்த வீட்டில் நிம்மதியே இல்லை. என்னதான் செய்ய? ஒரே பிரச்சனையா இருக்கு. சமாதானமே இல்லை, நிம்மதியே இல்லை. என்னதான் செய்யுதுனே தெரியல. இதுக்கு என்னதான் வழி? பாத்தீங்களாங்க, இருக்கிறது 4 பேர் தான், ஆனா அவங்கள சுத்தி 40 பிரச்சனை. இதே மாதிரிதான் நம்மளை சுத்தியும் அநேக பிரச்சனைகள் இருக்கு குடும்பத்துல. அந்த குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறது எப்படின்னு தெரியாம தான் மனுஷன் எங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் சில நிகழ்ச்சிகள் நமக்கு தீர்வு கொடுக்குமான்னு கூட அலையிறாங்க. அது கடைசியில மக்களுக்கு பொழுதுபோக்கா போய் அமைஞ்சிருக்கு. இப்ப பார்த்த நிகழ்ச்சி கூட ஒருவேளை நமக்கு சிரிப்பா இருக்கலாம், ஆனா இந்த நிகழ்ச்சி மூலமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், என் குடும்பத்துல உண்மையான சமாதானம் எங்கெங்க கிடைக்கும், அதை சொல்றதுக்கு தான் நம்முடைய பாஸ்டரும் வந்திருக்கிறாங்க. வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த நற்செய்தி நேரம் நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு நானும் என்னுடைய மனைவியும் சில காரியங்களை பேசி உங்களுக்கு தெளிவுபடுத்த வந்திருக்கிறோம். வாங்க அந்த நிகழ்ச்சிக்குள் நாம் பிரவேசிப்போம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள கோபமும் சண்டையும், இந்த காரியத்தை தான் நம்ம பேச போகிறோம். ஸோ ஒரு குடும்பத்தில் கோபமும் சண்டையும் இருக்கிறது நல்லதா கெட்டதான்னு முதல்ல நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நல்லது தான், ஆனால் அந்த கோபம் நீடிக்காமல் இருக்கணும். கோபமோ சண்டையோ அந்த குடும்பத்தை கட்டணும், இடிக்கக்கூடாது. ஆமாம், அந்த மாதிரி. அதாவது அந்த கோபம் சில மணி துளிகளுக்குள்ளாகவே யாராவது யார் கோவப்படுறாங்களோ அவங்க அதிலேருந்து ரெக்கவர் ஆகிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். கோபத்துக்கும் சண்டைக்கும் ஒரு முடிவு, வரமுறை வேணும், ஒரு எல்லை வேணும். அதை இழுத்து கொண்டு போய்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆமாம், அதுதான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் சில அறியாமையினால் அது ஒரு வரம்பு மீறி போய் அநேக குடும்பத்தின் பிரிவினைக்கு அது காரணமாகி விடுகிறது. சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்கிறாங்க, 62% குடும்பத்தினர் சண்டை போட்டு பிரிகிறாங்களாம். அது ரொம்ப துக்கமான ஒரு விஷயம். ஆனால் ஆக்சுவலாக கோபம் சண்டை அப்படிங்கிறது தேவன் குடும்பத்தில் அனுமதித்திருக்கிற காரியம்தான். அதன் மூலமாக நிறைய நன்மைகள் இருக்குது. அதை நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம்.
அதை ஒவ்வொருத்தரும் புரிந்து கொண்டு அவங்க வாழ்ந்தாங்கன்னா அதை சரியாக ஹேண்டில் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா ஆமாம், அதுதான் அந்த குடும்பத்தினுடைய வெற்றிக்கே ஒரு அடித்தளமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். ஏன்னா இந்த கோபம், சண்டை இந்த மாதிரி வரும்போது இன்னுமே ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஒரு காரியத்தின நிமித்தம் கோவப்படுறோம் அப்படின்னா, சரி நம்ம இந்த சொல்ல வந்த விஷயத்த புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லலை, இல்லை நம்ம இதை தப்பாக செஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வரும்போது இன்னும் நல்லா இருக்கும் அந்த இது. உண்மைதான். அதாவது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக தேவனால் படைக்கப்பட்டிருக்கோம். யாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். ஆனால் நம்ம பொதுவாக நம்மளை மாதிரி அவங்க இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஆனால் அப்படி கிடையாது. அதான் அந்த எதிர்பார்ப்பில் தான் சண்டை வருது. ஆனால் ஒருத்தர் கோபப்படும்போது அவங்க எதுக்காக கோவப்படுறாங்கங்கிறத வச்சு இது அவங்கள கோவப்படுத்துங்கிற ஒரு புரிதலுக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா, நாளைக்கு அவங்க கோவப்படுத்துக்கிற அந்த காரியத்தை நம்ம செய்யாமல் இருக்கிறதுக்கு அது நமக்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால் அந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல காரியங்கள் தான். சரி, கோவப்படாமல் இருக்க முடியுமா? யாராவது இந்த உலகத்தில் எனக்கு கோபமே வராது அப்படிங்கிற மனிதர்கள் இருக்கிறாங்களா? இல்லை, கோபம் வரதான் செய்யும் எல்லாருக்கும். அது எல்லாருக்கும் உரிய ஒரு சாயல். ஏன்னா மனிதனை தேவன் அவருடைய சாயலை சிருஷ்டித்தார். அவருடைய சாயல்ங்கிறது அன்பு. ஆமாம். அப்போ மனிதனும் அன்பாக இருக்கும்படி தான் சிருஷ்டிக்கப்பட்டான். இன்னொன்று என்னென்னா, அவர் அந்த அநீதிக்கு எதிராக கோபப்படுகிற தேவன். ஸோ அதே இது மனிதனுக்கும் உண்டு. ஆனால் என்ன பிரச்சனை, இந்த மனுக்குலம் பாவத்தில் விழுந்ததுக்கப்புறம் மனுஷன் அன்பை விட்டான், கோபத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டான். இருந்தாலும் கோபம் பல நல்ல காரியங்களை செய்கிறது தான். அப்போ கோபம்னு வந்தால் சண்டை வரத்தானே செய்யும். ஆமாம், சண்டை இருக்கும் கண்டிப்பாக. ஆமாம். ஆனால் ரெண்டையும் நம்ம ஒரு அளவுக்குள்ளே வச்சுக்கணும். பைபிளே என்ன போட்டிருக்குன்னா, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னு போட்டிருக்குது. அதே நேரத்தில் கோபம்ங்கிறது எல்லாருக்கும் ஒரே விஷயத்தில் வரும்னு சொல்ல முடியாது. பல எனக்கு ஒரு காரியம் கோபம் மூட்டலாம், அதே காரியத்துக்கு நீங்கள் கோபப்படாமல் இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இது கோபம் வர மாட்டேங்கி அப்படின்னு கூட நான் கேட்கலாம். அது அவங்களுடைய குணத்தை சார்ந்தது. அதனால் எல்லா வீட்லேயும் எல்லாருக்கும் கோபம் வரும் சில காரியங்களுக்காக. அது நிமித்தம் சண்டை வருகிறது உண்டு. ஆனால் இந்த கோபம், சண்டை என்பது ஒரு அளவோடு இருக்கணும். அது நீடிச்சிருக்கும் போது தான் ஆண்டவர் அதை பாவமாக நமக்கு சொல்கிறார். ஆமாம், அதை கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று கவனிச்சிங்கன்னா, இந்த உலகம் நன்மை தீமை கலந்தது தானே. இன்னொன்று இந்த நன்மையை நமக்கு வெளிக்காட்டுறதே தீமை தான், அந்த கான்ட்ராஸ்ட்டு தான். இப்போ வெயிலிருந்து உள்ளே வரோம் நிழலுக்கு, நிழல் ரொம்ப நமக்கு குளுமையாக தெரியறதுக்கு காரணம் நம்ம இவ்வளோ நேரம் வெயிலில் இருந்ததுனால தான். அது மாதிரி குடும்பத்தில் எந்நேரமும் நம்ம அன்பாகவே இருந்துக்கிட்டு இருக்க முடியாது, அது அவ்வளோ சுவாரஸ்யமாகவும் இருக்காது. ஸோ அப்பப்போ இந்த மாதிரியான சண்டை காட்சிகள் வந்தால் தான் அது நல்லாயிருக்கும். எந்த ஒரு கதைனா கூட அதில் ஒரு சண்டை காட்சி இருக்குன்னுலாம் எதிர்பார்க்குறாங்கல்ல, அது மாதிரி தான் அந்த குடும்பம் அப்போ தான் சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் என்ன சிலர் நினைக்கிறாங்க அப்படின்னா, சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இவர் என்ன நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, இவங்க எப்பயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்பயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதும் தப்பு. கண்டிப்பாக சண்டையே வரக்கூடாதுன்னு நினைக்கிறதும் அது சரி கிடையாது. ஏன்னா பைபிளில் இன்னொரு வசனம் போட்டிருக்கு, சண்டைக்காரியோடு வீட்டில் குடியிருக்க முடியாதான், அதுக்கு மொட்டை மாடியில் போய் இருந்துடலாம் அப்படின்னு இவங்களை போட்டிருக்குது. அதனால் ஒரு வசனத்தில் வீட்டின் ஒரு மூலையில் தங்கி இருப்பதே நலம்னு போட்டிருக்குது. அதனால் சண்டை நல்லது தான், ஆனால் அது கண்டினியூ ஆகக்கூடாது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நம்ம அடுத்த காரியங்களுக்குள்ளே நம்ம கடந்து செல்லணும். யார் அதிகம் கோவப்படுறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆண்களா பெண்களா? எப்படி நீங்கள் பெண்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க. ஆனால் நான் என்ன கருத்து வச்சுருக்கிறேன் அப்படின்னா, ஆண்களுக்கு படார்னு கோபம் வரும், ஒரு எரிமலை மாதிரி டமால்னு வெடிக்கும். சாதாரணமாக தான் இருப்பாங்க,
திடீர்னு கோவம் வரும். இது என்னன்னா அது அப்படியே அமர்ந்துடும், எரிமலை மாதிரி வெடித்து அப்படியே அமர்ந்துடும். ஆனால் அந்த பெண்களுடைய கோபம் வந்து பெருவெள்ளம் மாதிரி அப்படியே தொடங்கி பெருசாகி ஒரு நகரத்தையே கொண்டு போகிற அளவுக்கு. அப்படி தானே சொல்கிறாங்க, அந்த கண்ணகி மதுரையெல்லாம் எரிச்சாங்க அப்படின்னு. ஸோ இதில் உங்களுடைய கருத்து என்ன? நான் சொல்கிறது சரிதானா? இல்லை, அது சரிதான். ஆனால் அந்த படக்குன்னு ஆண்கள் கோவப்படுறத வந்து பெண்கள் அப்படியே இதாகிற மாதிரி ஆயிரும். ரொம்ப ஒரு கஷ்டமான ஏன்னா வீட்டில் பெரும்பாலான காரியங்களை மேனேஜ் பண்ணி செய்கிறது வந்து பெண்கள் தான். இப்போல்லாம் மேக்ஸிமம் நிறையா பெண்கள் வேலைக்கும் போகிறாங்க. அப்படிங்கும் போது அவங்க எல்லா காரியங்களையும் மேனேஜ் பண்ணி செய்யும்போது இப்போ ஒரு அக்கேஷனில் ஹஸ்பண்ட்டை ஏதோ ஒரு உதவியோ இல்லை இந்த மாதிரி சில விஷயங்களை பேசணும்னு நினைக்கும் போது கூட அவங்க அதுக்கு காது கொடுத்து கேட்கலனா கூட என்ன செஞ்சிடும், கோபம் வரும். அப்போ வந்து இவங்க வந்து அந்த மாதிரி உதவியும் செய்கிறதில்ல, அப்புறம் கோபமும் பட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாகவும் ஆயிரும். அந்த மாதிரி இருக்குது. மனைவிங்கிறவங்க வந்து ஈஸியாக ஹர்ட் ஆயிடுவாங்க. ஆமாம். ஸோ அதனால் இந்த கணவர் எரிமலை மாதிரி வெடித்த உடனே அது அவங்கள வந்து அதிகம் பாதிக்கும். ரொம்ப அது ஒரு இருதயத்தில் ஒரு தாங்க முடியாத ஒரு அது காயமா உண்மைதான். ஆயிரும். ஆனால் கம்பேரிட்டிவ்லி பார்த்தா எரிமலை அமர்ந்துருதே, வெள்ளம் அப்படி இல்லையே, அது நீடித்து கொண்டு போகுது. பொதுவாகவே நீங்கள் கொஞ்சம் யோசிங்களேன், கணவன்மார்கள் வந்து சண்டையை மறந்துடுவாங்க, ஆனால் பெண்கள் வந்து மறக்க மாட்டாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு அந்த காரியங்களை சொன்னேன். இன்னொன்று என்ன நல்லா புரிஞ்சுக்கணும்னா, கோவப்படுறோம் சண்டை போடுறோம் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் கணவன் மனைவி சண்டைக்காரங்க கிடையாது. கண்டிப்பாக நமக்குள்ள பிரச்சனை வரும். ஆமாம், ரீசெண்டாக தான் நான் யோசித்தேன். நம்ம இப்போ 2 days பிஃபோர் கூட எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அப்போ கூட அன்னைக்கு ஜபத்தில் இருக்கும்போது அப்படியே ஜோம்னிக்கிட்டே இருக்கும்போது நினச்சேன், நம்ம யார்கிட்ட வந்து ரொம்ப அதிகமாக கோவப்படுறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப வேண்டியவங்க, நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க கிட்ட தான் நம்மளுடைய கோபத்தையே வெளிப்படுத்துகிறோம். அப்போ அதுலேயே ஹஸ்பண்ட் கோவப்பட்டாலும் மனைவி ரொம்ப இம்பார்ட்டண்டான ரொம்ப நேசிக்கிற ஒரு நபராக தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஒருவேளை பெண்கள் கோவப்பட்டாலும் ஹஸ்பண்ட் அந்த இடத்துல முக்கியமான ஒரு நபராக தான் இருக்கிறாரு. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு கோவப்பட்டாலும் அடுத்த நேரம் அந்த சமாதானமாகறதுக்கு முயற்சி பண்ணுனா அது ரொம்ப நல்லது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம வந்து சண்டைக்காரங்க கிடையாது. நம்மளை ஆண்டவர் வந்து சேர்த்து வாழ வச்சுருக்காரு. சேர்ந்து வாழும்போது எங்கேயுமே பிரச்சனை வரதான் செய்யும். இப்போ 2 நண்பர்கள் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நண்பர்கள் தான். ஆனாலும் ஏதாவது ஒரு அக்கேஷனில் இதை ஏன்டா எடுத்த, நான் தான் எடுக்கான்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு எடுத்த, இதையே இப்படி வச்சுருக்கிற, இது எனக்கு பிடிக்காது, இந்த மாதிரி அந்த வெறுப்புகள் அடிப்படையில் சேர்ந்து இருக்கிறோமா, அதுதான் பிரச்சனை. அதில் கொஞ்சம் உரசல்கள் வரும், அதில் வரும். அதனால இதை வந்து நம்ம சண்டைக்காரங்க மாதிரி அந்த பகையை வளர்த்துக்கிட்டே போகணும். பகை இருக்கவே கூடாது. கண்டிப்பாக என்னன்னாலும் பேசி உடனே அதுக்கு ஒரு முடிவுக்கு வந்து அப்படியே விட்டுறணுமே தவிர, முடிவே வரலனாலும் அதை விட்டுறணும். அதை நம்ம இழுத்துக்கிட்டே போகக்கூடாது. சண்டைக்காரர்கள் நாம் கிடையாதுங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம எதிர்பார்ப்பை இன்னொருத்தர் பூர்த்தி செய்யலை அப்படிங்கும் போது இன்னொருத்தர் அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதை எப்படி கோப்ப பண்ணி போகலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணாங்கன்னா ஈஸியாக. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் நம்ம குடும்பத்தை நடத்தவே முடியாது. இதில் விட்டு கொடுத்தல், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப முக்கியம். என்னதுன்னா விட்டு கொடுத்தல் முக்கியமானது. ஆமாம். அதாவது எனக்கு ஒரு காரியம் பொதுவாக அந்த எனக்கு பிடிச்சிருக்கு, அல்லது இதுதான் என் கொள்கை, இப்படித்தான் நான் வளர்ந்துருக்கிறேன், இதுதான் எனக்கு பழக்கம், இதில் தான் நமக்கு பிரச்சனையே வரும். அந்த பிடிவாதத்தில் தான் பிரச்சனை வரும். அதை விட்டு கொடுக்கணும் நம்ம. அது நம்முடைய பழக்கமாக இருக்கட்டும், விருப்பமாக இருக்கட்டும், கொள்கையாக இருக்கட்டும், தீர்மானமாக இருக்கட்டும். ஆனாலும் பைபிளில் என்ன போட்டுக்கணும், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்போ சமாதானத்துக்காக என்ன விளக்கறைனாலும் கொடுக்கலாம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக சமாதானத்துக்காக உயிரே கூட கொடுக்கலாம். ஏன்னா இயேசு சிலுவையில் பலியானார்ல, அவர் சமாதான காரணராகி அப்படின்னு பைபிளில் போட்டு இருதரத்தாரையும் ஒன்றாக்கினார். சமாதானத்துக்காக இயேசு உயிரையே கொடுத்தாருன்னா நம்முடைய கொள்கையோ விருப்ப வெறுப்புகளையோ விட்டு கொடுக்கறது
கண்டிப்பா செய்யணும். ஆமா. அட்ஜஸ்ட்மெண்ட்ல விட்டு என்னையால இதை கொடுத்தல்ங்கிறது பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்றது வந்து ஒரு குழந்தைத்தனமான ஒரு குழந்தைத்தனமான இம்மெச்சூர்டு. நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறது குழந்தைத்தனமானது. ஸோ குழந்தைக்கு திருமணம் செஞ்சு வைக்க முடியுமா? அதே மாதிரி தான் நீங்கள் குழந்தைத்தனமாக பிடிவாதமாக இருந்தீங்கன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணதே வேஸ்ட்டு, நம்ம குடும்பம் நடத்த முடியாது. அது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து மன்னிப்புங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. அதாவது மன்னிப்பு கேட்க தெரியணும், மன்னிக்கவும் தெரியணும். அதாவது தவறு யார் பக்கம் இருந்தாலுமே நம்ம மன்னிப்பு கேட்கலாம். இப்போ என்கிட்ட தவறு இல்லைன்னே வச்சுக்கோ, ஆனால் சண்டை வந்துருச்சு. தவறு உங்கள் பக்கம்தான் இருக்குதுன்னே வச்சுக்கிடுவோமே, ஆனால் நானாக வந்து சரி சாரி, ஏன்னா சண்டைன்னு வந்ததுக்கப்புறம் என்கிட்ட தவறு இருக்கோ இல்லையோ நான் தவறு செஞ்சிருவேன், என்கிட்டயா பேசிடுவேன், காயப்படுத்திடுவேன். அப்போ சாரிங்கிறது வந்து அது ஒரு முற்றுப்புள்ளி. சாரி அப்படின்னு கேட்குறது, இது கேட்குறதுல என்ன கஷ்டம்? சாரின்னு கேட்கும்போது ரத்த வாந்தி எது எடுக்கிறோமா? சாரின்னு கேட்கும்போது அப்படி தலையை பிடிச்சிக்கிட்டு வலிக்குதா? இல்லையே, சாரி அவ்வளோதான். இல்லை, இதை நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரியை தான் நம்ம பின்பற்றணும். அப்போ அவர் வந்து இப்போ நம்ம இந்த விஷயம் பேசும்போதே சாரி கேட்குறதே வந்து கிறிஸ்துவின் சுவாபம் என்னிடத்துல இருக்கிறதின் ஒரு வெளிப்பாடு தானே. நான் தாழ்மையாக இருக்கிறேங்கிறதினுடைய ஒரு அடையாளம் தான் நம்ம சாரி கேட்கறது. அதாவது பொதுவாக ஏன் சாரி கேட்க மாட்டாங்க அப்படின்னா, நான் ஏன் கேட்கணும், என்கிட்ட என்ன தப்பு இருக்குது, அவங்க மேலே தான் தப்பு, அப்போ அவங்க தான் என்கிட்ட கேட்கணும். அந்த இது கணவன் சொன்னார்னா அவ கேட்க சொல்லுங்க, நான் பெரிய ஆள், ஈகோ, நான் தான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அந்த மாதிரி நான் ஒன்றும் நல்லா விளங்கிக்கணும், நம்ம தப்பே செய்யாத அளவுக்கு கடவுள் கிடையாது. கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது நான் சாரி கேட்க மாட்டேன், ஏன்னா நான் தப்பே செய்ய மாட்டேன் அப்படிங்கிற அந்த போக்கு வந்து சரி கிடையாது. ஸோ மேபி நம்ம மேலே தப்பு இருக்கலாம், நமக்கு என்ன தெரியும். ஸோ நமக்கு தேவை என்னென்னா இந்த சண்டை முடிவுக்கு வரணும். ஸோ சாரி கேட்குறதுல தப்பே கிடையாது. இதெல்லாம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி மன்னிக்கணும். இதில் நிறைய விஷயம் என்னென்னா, பொதுவாக சாரி கேட்டுருவாங்க, அதுலேயும் குறிப்பாக ஆண்களுக்கு அது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். அதாவது உண்மையாக கேட்குறாங்களோ பொய்யாக கேட்குறாங்களோ அது வேறு விஷயம், கேட்டுருவாங்க, சரி விடு சாரி அப்படின்ட்டுருவாங்க. பெண்கள் மன்னிக்க மாட்டாங்க. ஆமாம், இப்படி சொல்லிட்டு சாரி கேட்டால் எல்லாம் சரியாக போயிருமா அப்படின்பாங்க. சரியாக போகாது. எதுதான் சரியாக போச்சு இந்த உலகத்தில்? எல்லா நதிகளையும் இணைக்கணுங்கிறாங்க, இணைச்சிட்டாங்களா? மீனவர் பிரச்சனை சரியாக போச்சா? பார்டர் பிரச்சனை சரியாக போச்சா? பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இல்லை, சில நேரம் நம்மளுடைய எதிர்பார்ப்பை நம்ம முன் வச்சு, அதாவது ஒரு நூல் 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 பிடிச்சி நடக்கிற மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கல்ல, அப்போ வந்து அந்த இடம் பிரச்சனை ஆகிக்கிட்டே இருக்கும். எப்பயும் ரொம்ப நீதியை எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ கர்த்தரே பாருங்களேன், நம்மகிட்ட ரொம்ப நீதியை எதிர்பார்த்தாருன்னா நம்மளை ஆண்டவர் மன்னிச்சிருக்க முடியுமா? முடியாது, ஏற்றுக்கொள்ளவும். இப்போ இன்னைக்கு நம்ம மன்னிப்பு கேட்குறோம், ஆண்டவர் மன்னிச்சிடறாரு, திரும்பவும் நாளைக்கு போய் மன்னிப்பு கேட்குறோம். ஏதாவது சில தவறுகள் இருந்துட்டே தானே இருக்குது. அப்போ ஆமாம், நீ சும்மா செஞ்சுட்டு வந்து மன்னிப்பு கேட்ப, உன்னையெல்லாம் மன்னிக்க முடியாது அப்படின்னு நான் சொல்கிறார் ஆண்டவர். இல்லையே, எத்தனை தடவைனாலும் மன்னிக்கிறார்ல. அதனால தான் ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்கும்போதே ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் பிற குற்றங்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். இப்போ நான் மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்கலைன்னா நான் கர்த்தர்ட்ட போய் மன்னிப்பு கேட்கவே முடியாதான், அதுக்கு நமக்கு தகுதி இல்லைன்னு இருக்கு. அப்போ மன்னிப்பு கேட்கறது மட்டுமல்ல, மன்னிக்கணும். இன்னொன்று, மன்னிக்கிறது வந்து தெய்வ செயல் தானே. கண்டிப்பாக. இப்போ நான் உங்கள்கிட்ட சாரி என்னை மன்னிச்சுக்கோன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் மன்னிச்சிங்கன்னா தெய்வமாயிடுறீங்க. அப்போ நீங்கள் தானே பெரிய ஆள். இந்த அறிவு இல்லாமல் அதுவும் சின்ன பிள்ளைத்தனம் தான் போல், நான் மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிறதும் சின்ன பிள்ளைத்தனம். ஸோ நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து மன்னித்தல் அப்படிங்கிறது. அதே மாதிரி நடந்த காரியங்களை மறக்கணும். அந்த பிரச்சனைக்கு என்ன காரியமோ அதையே நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. ரெண்டு பேருமே கணவன் மனைவி மறந்துடணும். மறந்துட்டு வேறு ஏதாவது டாபிக் பேசலாம். சரி, அதை எடுத்தாலே பிரச்சனை வரும் அப்படின்னா எடுக்கவே கூடாது, எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ இதெல்லாம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற விஷயத்தில் நம்ம அந்த குடும்பத்தில் ஒரு சில விஷயங்களை நம்ம பிரதானமாக முக்கியத்துவப்படுத்தோம்ல, அதில் வந்து சமாதானத்தை நம்ம வந்து முக்கியத்துவம். எது முக்கியம்? காரியம் முக்கியம் இல்லை,
அந்த சமாதானம் தான் முக்கியம். முக்கியம். இதில் இன்னொன்று என்னென்னா, சைலன்ஸ் இஸ் நாட் த சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிரச்சனை திடீர்னு ஒருத்தர் என்ன செஞ்சுருவாங்கன்னா அமைதியாகிடுவாங்க. என்னன்னு கேட்டால் நம்ம வாரத்துக்கு என்னத்தையா பேசிக்கிட்டு சண்டை வரும் அப்படின்பாங்க. ஆனால் அதுவே பிரச்சனை தான். அதாவது பேசி சண்டை இழுக்காம அமைதியாக இருந்து சண்டை அமைதியாக இருந்து ஒரு போராட்டத்தை நடத்துறது அப்படி இருக்கக்கூடாது. பேசுகிறத தரண போராட்டம் மாதிரி பேசுகிறத நல்லா பேசிடணும். பேசிட்டா சண்டை போட்டு பேசினா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாம் வெளியே வந்துருச்சுன்னா நிம்மதியாயிரும். எதையாவது மனசுக்குள்ளே வச்சிருக்கிற மாதிரி தீமை எதுவுமே கிடையாது. இல்லை, அப்படி மனசுக்குள்ளே வச்சுருந்தா அது நம்மளுடைய சரீரத்திற்கு தீமை வருது, ஏதாவது வியாதி வரும். இன்னொன்று, இந்த மாதிரி நம்ம ஒரு காரியத்தை நிமித்தம் நமக்கு கோபம் வருது அப்படின்னா அதை பேசும்போது நம்மளுடைய விருப்பு வெறுப்புகள், இப்படி செஞ்சனால தான் இப்படி சண்டை, இந்த மாதிரி எல்லாமே வந்துரும்ல, எதையுமே உள்ளத்துக்குள்ள இருக்காது, நிறைய விஷயங்கள் வெளியே வந்துடும். அப்படின் போது சரி இதை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாங்கிற ஒரு ஐடியா கிடச்சிக்கிறோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையவே எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தின் சில வருஷங்கள் ரொம்ப அமைதியான வருடங்களாக போச்சு. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளாமல் தான் அப்படி அமைதியாக இருந்திருக்கிறோம். ஆனால் சண்டைன்னு வந்ததுக்கப்புறம் தானே நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது. புரிதல் வர வரத்தான் அன்பும் பெருகும், சமாதானமும் சந்தோஷமும் கூடுது. இன்னொன்று என்னென்னா, கோபப்படுறோம், சண்டை போடுறோம், அதுக்கப்புறம் டிஸ்ரெஸ்பெக்ட் இருக்கக்கூடாது. மரியாதை குறைவாக ஒருத்தர் அதாவது சண்டை போட்டோங்கிறதுக்காக நம்ம ஒருத்தர் மரியாதை குறைவாக பேசிக்கிடவோ நடத்தவோ கூடாது. அதுதான் நான் திரும்பவும் வலியுறுத்துறது என்னென்னா, நம்ம சண்டைக்காரங்க கிடையாது. இதை அவங்கவுங்க வீட்டில் எழுதி போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். நம்ம சண்டைக்காரங்க கிடையாது. நம்ம சேர்ந்து வாழ்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறவங்க. சேர்ந்து இருக்கும்போது பிரச்சனை வரும். இப்போ நான் மட்டும் இந்த தெருவில் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எய்த்தாப்பில் ஒருத்தர் வந்து வீடு கட்டுறான்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஒன்று என் சாக்கடை தண்ணி அங்கே போகும், ஏதாவது பிரச்சனை ஒன்றால் என் மரம் அங்கே போகும், அல்லது நான் என் வண்டியை நாங்கள் நிப்பாட்டுவேன். ஏதாவது ஒன்றில் ஏப்பா ஏன் இப்படி பண்ணுற, இதெல்லாம் செய்யாத, இங்கே குப்பை இங்கே கிடக்குது, இப்போல்லாம் சொல்கிறது வந்து இயல்பு, சேர்ந்து வாழ்கிறதுனால. ஆனால் இதுக்காக அவனை சண்டைக்காரனை நான் பார்க்க முடியாது, பார்த்தா நான் வாழ முடியாது. கண்டிப்பாக. அவனுக்கு தெரியுமா, பாகிஸ்தான் பார்டர்லேயே இந்தியாக்காரனும் பாகிஸ்தான்காரனும் அவ்வளோ கட்டி பிடிச்சிக்கிறான், அவ்வளோ அந்யோன்யமாக இருக்கான், ஐக்கியமாக இருக்கான். ஆனால் இங்கே இருக்கிறவன் தான் அதை பெருசாக பேசுகிறான். ஓ இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு. அங்கெல்லாம் சகஜமாக இருக்காங்க. ஏன்னா வாழணும்ல, அதுதான் முக்கியமாக. ஒருத்தன் முறைச்சிக்கிட்டு எப்படி வாழ முடியும்? அதனால் நமக்கு சித்தாந்த ரீதியாக இந்தியா பாகிஸ்தான் ஒரு வேறுபாடு இருந்தாலும் அங்கெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி தான் நமக்குள்ள 1000 வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் சேர்ந்து வாழ வேண்டியது இருக்கே. கல்யாணம் பண்ணிட்டோம், இனி பிரிய முடியாது. அப்போ நம்ம கர்த்தர் நம்மளை இணைச்சதின் நோக்கத்தை நம்ம அந்த உலகத்துல நிறைவேற்றணும். அப்பதான் நம்ம வந்து தேவ சித்தம் செய்ய முடியும். இப்போ ஆண்டவரே சொல்றாருல மல்கியால, ஒருவனை அல்லவா படைத்தார், ஏன் ஒருவனை படைத்தார், பக்தியுள்ள சந்ததி பெரும்படித்தானே, இப்படி ஆண்டவர் சொல்லிட்டு, அப்போது கணவன் மனைவியாக சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் சண்டை போட்டு கோபிச்சுக்கிட்டு பேசாமல் இருந்து அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த கோபத்தின் வெளிப்பாடா வார்த்தையா இந்த மாதிரிலாம் விட்டுறோம் அப்படின்னா அதை பார்க்குற பிள்ளைகள் என்ன செய்வாங்க, நம்மளை தான் அவங்க வந்து ரோல் மாடலாக எடுப்பாங்க. அப்போ ஒரு சுச்சுவேஷன்னா அம்மா இப்படி பேசுவா, அப்பா இப்படி நடந்துக்கிடுவார். இப்போ இதை பார்க்குற பிள்ளைகளுக்கு அதுதான் இருதயத்தில் ஆழமான ஒரு இதாக பதிஞ்சிடும். அது வந்து நல்ல இது கிடையாது. ஆமாம். கடைசியாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எதுக்கெல்லாம் சண்டை வருது அதை கொஞ்சம் நம்ம வந்து குடும்பத்தில் சரி பண்ணணும். மன ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் போது சண்டை வரும். மன ரீதியான பாதிப்புகள் அப்படிங்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு கணவர் வந்து அதிகப்படியான வேலை பளுவில் இருக்கிறாரு, அல்லது மனைவி அதிகப்படியான வேலை பளுவில் இருக்கிறாங்க, அப்போ சண்டை வரும். ஆனால் இதெல்லாம் மாறக்கூடியது தான். அந்த வேலை பளு குறைஞ்சி, ஏன்னா நம்ம மனம் எப்போவுமே இறுகி இருக்காதுல்ல, அது கொஞ்சம் அப்படி இலகி வரும்போது என்னத்துக்கு சரிம்மா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறது தான் இந்த மாதிரியான விஷயங்கள். அது மாதிரி மனைவியும் சரீர பலவீனத்தின் நிமித்தம் அவங்க கோவப்படுறது உண்டு.
அதுலேயும் புருஷன் வந்து விவேகத்தோடு நடந்து கொள்ளணும்லாம் பைபிளில் போட்டிருக்குது. தேவை அப்படின்னு வரும்போது பிரச்சனைகள் வந்துடுது. பண தேவை, இந்த மாதிரி தேவைகள். அதான் குறிப்பாக பெண்கள் வந்து கோவப்படுற விஷயம்னா அந்த பொருளாதார நெருக்கடி வரும்போது என்ன செய்ய, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், இந்த மாதிரி இருக்குது, குடும்பத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி யோசிக்கும் போது அவங்க கோவப்படுற ஒரு மெயினான விஷயம் அது ஒன்று. ஆனால் எனக்கு என்ன கேள்வினா, அப்படி கோவப்படுறதுனால பணம் கிடைச்சிருமா? ஆனால் அந்த நேரம் வந்து புருஷனை வந்து நீ வேலை பார்க்க மாட்டேங்கிற, சம்பாதிக்க மாட்டேங்கிற, அல்லது நீ சரியாக சம்பளம் வாங்கிட்டு வர மாட்டேங்கிற, அதாவது உன்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க, நீ கண்டுக்கிடாமல் இருக்கிற, நீ அவங்ககிட்ட காசு வாங்கலை, இவங்ககிட்ட காசு வாங்கலை, இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. சரி, அப்படி சண்டை போடுறதுனால பரிகாரம் வந்துருமா? தேவைகள் சந்திக்கப்பட்டுருமா? இல்லை. அதாவது இந்த மாதிரியான எதனால அந்த கோபம் இல்லை சண்டை வருது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க 2 பேருமா உட்காந்து இதனால நம்ம குடும்பத்தில் பிரச்சனை, அப்போ பாருங்க எனக்கும் கஷ்டமாக இருக்குது, என்னென்ன காரியங்கள் பண்ண வேண்டியது இருக்குன்னு 2 பேரும் மனம் விட்டு பேசும்போது அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்ததுன்னா அப்போ சரி இதை நான் செய்கிறேன், இதை நீ செய் அப்படின்னு சொல்லி அதை இது பண்ணுறதுக்கு வசதி. நிறைய நேரம் சிரிப்பான விஷயம் என்னென்னா, என்னன்னே சொல்லாமலே சண்டை போடுவாங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கே சில நாட்கள் எடுக்கும். சண்டை தாறுமாறாக பல காரியங்களை டச் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். கடைசியில் எதுக்குடா அந்த சண்டை ஆரம்பிச்சுது அப்படின்னா அதை வெளிப்படுத்தி இருக்கவே மாட்டாங்க. அதுக்கு பேசாமல் நான் இப்படி ஒரு காரியத்து நிமித்தம் உங்கள் மேலே கோபமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடலாமே. நான் உங்கள் மேலே கோபமாக இருக்கிறேன்னு சொல்கிறதுல நான் என்ன சொல்கிறேன், கோவப்பட்டு சண்டை போடுறதுக்கு நான் உங்கள் மேலே கோபமாக இருக்கேன்னு சொல்லிடலாம். காரியத்தின் நிமித்தம் எனக்கு உங்க மேல வருத்தம் இருக்கு, கோபம் இருக்கு, ஏமா வருத்தம், ஏன் கோபம்னா இந்த மாதிரி நீங்க செய்றீங்க அப்படின்னா அவரும் செய்வாரு. இதுக்கு பதில் தாட் போட்டுன்னு கத்தி என்னத்தையாவது பண்ணிட்டு அவருக்கு என்னென்ன விளங்காது, அவர் வேற மாதிரி அதில் ரியாக்ட் பண்ணுவார். இதெல்லாம் ஒரு இல்லை, இந்த கோபம் சண்டையிலேயே ஒவ்வொருத்தர் அந்த யோசிக்கிற விஷயங்கள் வித்தியாசப்படுதுல்ல. ஆண்கள் யோசிக்கிற விதமே வேற, பெண்கள் யோசிக்கிற விதமே வேற. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட முடியாது. அப்ப வந்து பெண்கள் ஒரு காரியத்துல கோபமா இருக்கிறாங்க அப்படின்னா ஆண்களுக்கு ஓ இதுக்கெல்லாமா கோபம் அப்படின்னு நினைப்பாங்க. சொன்னா அவங்க வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. அப்ப வந்து நம்ம சொல்லி அதை வந்து பேசுறதுலதான் காரியம் சரியா இருக்கும். நல்லா பேசிட்டோம்னாலே நிறைய சண்டைகளை என்ன செஞ்சிடலாம், தவிர்த்தலாம். இன்னொன்று, இந்த பேசுறதுன்னு சொல்கிறதுக்குனால நான் சொல்கிறேன், கணவன் மனைவின்னு உட்கார்ந்து நெருக்கமாக பேசுறதுங்கிறது இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆமாம், நேற்று கூட ஏதோ ஒரு இது சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல. இல்லை, ஒரு 2 பெண்கள் வந்து பேசிக்கிறாங்க. அதில் வந்து ஒரு பெண் சொல்கிறாங்க, என்னோடய வீட்டில் வைஃபை கனெக்ஷனே கட் ஆயிடுச்சு இல்லை. அப்போ எப்படி உனக்கு நேரம் போச்சு அப்படின்னு ஒன்று, என்ன செய்ய என் புருஷன்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன், அவர் ரொம்ப நல்ல மனுஷனாக தெரிகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஜோக்காக ஒரு புக்கில் போட்டிருந்தேன். ஜோக்னால அது உண்மை. ஆமாம், பேசும்போது தானே ஒருத்தர் எப்படிப்பட்டவருங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆமாம். ஆனால் இந்த பாலா போன இந்த சோசியல் மீடியா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒருத்தர் கையில் வச்சுக்கிட்டு 2 பக்கமும் திரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப மோசமானது. அதனால் உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த உறவுங்கிறதே அந்த ஷேரிங்கில் தான் என்ன செய்யுது. கண்டிப்பாக. ஆனால் இப்போ அந்த பேசுகிற திறன் குறைஞ்சிட்டனால தான் இந்த மனநோய் இது எல்லாமே இப்போ வருது பிரச்சனை. இப்போ நம்ம ரீசெண்டாக அந்த சென்னை ஊழியம் முடிச்சுட்டு ட்ரெயினில் வரும்போது நான் உட்காந்துருந்த சீட்டுக்கு ஆப்போசிட்டில் 2 பெண்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க இருந்தது. அப்போ வந்து அவங்களுக்கு இந்த சாப்பாடு ஆர்டர் பண்ணலாங்கிறதெல்லாம் தெரியாது போல். அப்போ எல்லாருக்கும் வரும்போது இவங்க ரொம்ப பசி நேரம் வரல, எல்லோரும் இப்படி ரொம்ப பாம்போல பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நானாக பேச்சு கொடுத்தேன் அவங்ககிட்ட, அப்படியா கேட்டிருந்துச்சு, நமக்கு வேண்டான்னு நினச்சிட்டு நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் சொன்னேன், நீங்கள் கேட்டு பாருங்கள், காசு கொடுத்து கூட நாங்கள் இப்போ பே பண்ணால் எங்களுக்கு தருவீங்களா சாப்பாடு அப்படின்னு. அப்படி தான் பிறகு அவங்க வாங்கி சாப்பிட்டாங்க. இல்லாட்டி நம்ம எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம், அவங்க பாம்போல பசியாக தான் இருந்திருப்பாங்க. பேசணும் அந்த இதுவே வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டு நினச்சிக்கிறாங்கன்னா அந்த எதிர்த்தரப்பினர் வந்து புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. அதுதான் தப்பு. அவங்களுக்கு தெரியும்னு நினச்சிக்கிறாங்க, அதுதான் தப்பு. அவங்க என்ன கடவுளா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு? எல்லாம் அறிவில் குறைவுள்ளவங்க தான். அதனால ஒரு காரியத்தை சொல்லாமல் தெரியவே தெரியாது. அதனால எனக்கு ஒரு தேவையா அதை நான் சொல்லணும். நான் ஒரு காரியம் எதிர்பார்க்குறேன்னா அதை நான் சொல்லணும். சொல்லாமல் நான் பாட்டுக்கு சண்டையை போட்டுக்கிட்டே இருந்தேன்னா அது நேரம் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு.
இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிள்ளைகள் நிமித்தம் வீட்டில் பிரச்சனைகள் வர்றது உண்டு. அதுக்கு நம்ம எப்போவுமே ஒரே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நமக்குள்ள கசப்பு வெறுப்பு இருக்கலாம். ஏன்னா காலப்போக்கில் சில காரியங்கள் நிமித்தம் நம்ம ஒரு இதையும் காயப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. நான் பேசுகிறேன், ஏதோ ஒன்று உங்களுக்கு காயப்பட்டுறது, அந்த காயத்தை நிமித்தம் என் மேலே ஒரு பகை கசப்பு இருக்குங்கிறதுக்காக நீங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் எனக்கு எதிர் நிலைப்பாடு எடுத்துடக்கூடாது. புரியுதா? அப்படின்னா அதை பிள்ளைகள் அட்வான்டேஜாக பயன்படுத்தும். ஆமாம், அதாவது எந்த காரியத்தையும் கேட்டு செய்யாமல் பண்ணுற மாதிரி அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அது பாதிச்சிடும். அதனால் பிள்ளைகளுடைய காரியம்னு வரும்போது அப்பா என்ன சொல்கிறாரோ அதுதான் அப்படின்னு அம்மா சொல்லணும். சில விஷயங்களில் அம்மா சொல்கிறத கேள்றா அப்படின்னு அப்பா சொல்லணும். அப்போ தான் அந்த பிள்ளைகளுக்கு ரைட்டு இவங்க ஒன்றா தான் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். ஒருத்தரை வச்சு இன்னொரு வேலை காரியம் நகர்த்த முடியாதுங்கிறத பிள்ளைகள் தெரிஞ்சுக்கிறது. நிறையா குடும்பங்களில் என்ன அப்படின்னா, பிள்ளைகளை வச்சு பகையை தீர்த்துக்கிறது. நிறையா குடும்பத்தில் மனைவி புருஷனை கூப்பிடுறதே இன்னாருடைய அப்பான்னு தானே கூப்பிடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப அநியாயம். அதனால தான் திரும்பவும் நான் சொல்கிறேன், நம்ம சண்டைக்காரங்க கிடையாது, நம்ம சேர்ந்து வாழ்கிறதுக்கு தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறோம். அதனால அந்த மாதிரி அந்த வார்த்தையே அந்த உறவுல விரிசல் ஏற்படுத்து. நடுவில் அந்த பிள்ளை வந்துடுதே. ஏன்னா மோசஸ் அப்பா மோசஸ் அம்மானா, அந்த மோசை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் இப்போ மோசை பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டு இருந்திருப்பாங்க? புரியுதா? அப்போ கல்யாணம் பண்ண புதுசில் என்ன கூப்பிட்டீங்க? ஏதாவது நல்ல வார்த்தைகளை சொல்லி கூப்பிட்டுருப்போம்ல, அதே கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ண வேண்டியது. எப்போ அங்கே விரிசல் வருது அப்படின்னா, இந்த உள்ளே இருக்கிற கசப்பை பிள்ளையை வச்சு தீர்த்துக்கிறது. அது மாதிரி எதை சொன்னாலும் பிள்ளை மூலம் சொல்லி விடுறது. ஏன்னா அப்போ பிள்ளைக்கு என்ன தெரியுது? அப்பா அம்மா பேசிக்கிட மாட்டாங்க. அது எவ்வளோ மோசமான ஒரு அடையாளம் தெரியுமா? அது அந்த பிள்ளையை மட்டும் இல்லை, அந்த சந்ததியவே அது பாதிக்கக்கூடிய ஒரு மன ரீதியான ஒரு காரியம். நம்ம வீட்டில் கவனிச்சிருக்கியா? நம்ம சந்தோஷமாக இருந்தால் பிள்ளையர் சந்தோஷமாக இருக்கும். நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக பேசினா 3 வந்துடும் தெரியுமா? சுற்றி உட்காந்து ஒரே அரட்டை அடிக்கும். ஆனால் நம்ம சண்டை போட்டோம்னா பேமொழி முழிச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, நம்ம இந்த ஊழிய சம்மந்தமாக ஏதாவது காரியங்களை பேசி கொஞ்சம் சத்தமாக பேசின, நார்மல் வாய்ஸை விட கொஞ்சம் சத்தமாக பேசினாலே ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்னு பிள்ளைகள் கேட்கும். நாங்கள் எங்கடா சண்டை போட்டோம் அப்படின்னா கூட, இல்லையே டாடி இது சொன்னாங்க, நீங்கள் சத்தமாக சொல்கிறீங்க பதில், இல்லை டாடி சத்தமாக சொல்கிறாங்க அப்படின்னு அந்த வாய்ஸில் வச்சு நம்ம என்ன நிலையில் இருக்கோங்கிறத பிள்ளைகள் ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இன்னும் ஒன்று நல்லா விளங்கிக்கணும். இதை நம்ம கடைசியாக சொல்லி முடிப்போம். என்னென்னா, சண்டை இருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்க மாட்டார், சண்டை இருக்கிற இடத்துல கடவுள் இருக்க மாட்டார். நம்முடைய தேவன் சமாதானத்தை விரும்புகிறவர். அவருடைய உபதேசங்கள் அத்தனையுமே சமாதானத்துக்கு ஏதுவானது தான். அதனால தான் பைபிளே போட்டுக்கு ஒரு கணத்தில் அறிந்தால் திரும்ப ஒரு அரை அப்படின்னு போடலை. அது சண்டைக்கு வழிவகுக்கும். நீ மறுகணத்தை திருப்பி காட்டு, சமாதானமாக போ, அப்படி தான் சொல்லியிருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம சண்டை போடுற எதுவுமே உண்மை கிடையாது. அதை நல்லா விளங்கிக்கணும். இது எல்லாமே சாத்தானுடைய காரியம். அவன் ஏதோ மாயமான ஒன்றை தான் மனசில் வச்சுக்கிட்டு நமக்குள்ளே கோபத்தை கிளப்பி விட்டு சண்டையை போட வைக்கிறான். முடிவானது என்னன்னா, நம்ம 2 பேர் தான். நம்ம 2 பேர் எதுக்கு சண்டை போடுறோமோ இதெல்லாம் நம்ம கூட வந்ததா? இல்லை. கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போகுதா? இல்லை. அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் சண்டை போட்டு என்ன பிரயோஜனம்? அதனால் நான் உன்னைய நேசிக்கணும், நீ என்னைய நேசிக்கணும். இதுதான் தேவன் நமக்கு. இந்த உலகத்தில் தேவன் நமக்கு நியமித்த ஆயுசு நாட்கள் அப்படிங்கிறது எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது. இப்போ ஒருவேளை இன்னைக்கு கர்த்தருடைய வருகை இருந்தால், நான் சமாதானமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம தேவனை தரிசிக்க முடியும். அப்போ அந்த ஒரு உணர்வோடு தான் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்ய வேண்டியது. காணிக்க செலுத்த வந்தாலே நீ போய் ஒப்புரவாகிட்டு வான்னு ஆண்டவர் சொல்றாரு. வருகையில மட்டும் ஒப்புரவு ஆகாம கூட்டு போயிடுவாரா? நம்மள செய்யவே மாட்டார்ல. தன்னுடைய சன்னிதானத்துக்கே வரக்கூடாதுன்னு சொல்றவரு பரலோகத்துக்குள்ள எப்படி அனுமதிப்பார் ஒப்புரவாகாம? மக்கள் நிறைய பேருக்கு அதை விளங்க மாட்டேங்குது. ரொம்ப சாதாரணமாக சண்டை போட்டு பகையை வருஷக்கணக்காக வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம வசனத்தின்படி வாழணுங்கிறத நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுறதே. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வசனத்தின்படி என்ன செய்யணும்? வாழணும்.
அப்போ ஒவ்வொரு அக்கேஷன்லையும் இந்த இந்த அக்கேஷனில் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படிங்கிறத யோசிச்சு. ஆனால் நம்ம நிறையா நேரங்களில் சண்டை போடாதீங்க, சமாதானமாக இருங்க அப்படின்னு சொல்கிற வார்த்தையை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு அந்த வார்த்தைக்கு வந்து கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. அது தேவனுடைய வார்த்தை, அதுக்கு நான் செவி கொடுக்கணுங்கிற மனசு வரமாட்டேங்குது. ஆனால் வசனத்தில் கூட பார்க்குறோம்ல, தேவன் கலகத்துக்கு தேவனாக இராமல் சமாதானத்துக்கே தேவனாக இருக்கிறார். இப்போ நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன்னா நம்ம சமாதானம் செய்யறதுக்கு தான் முயற்சி செய்யணும். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்ட இவங்களும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவாங்கன்னு நம்ம நம்புகிறோம். கண்டிப்பாக நம்ம பெருசாக பேசி விளங்க பண்ணிட்டோங்கிறது கிடையாது. ஒன்றை மட்டும் நீங்கள் விளங்கி கொள்ளணும், நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதா இருந்தால் மன்னிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், அன்பு பாராட்டணும். நீங்கள் கோவப்படுங்க, சண்டை போடுங்க, அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு 2 பேருமா சேர்ந்து ஜெபம் பண்ணணும். அடுத்தடுத்த காரியங்களை நீங்கள் வெற்றியாக செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறணும். சமாதானம், சந்தோஷம், இது இல்லாமல் என்ன இருக்குது வாழ்க்கையில் சுவாரஸ்யம்? ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. காசு, பணம், அந்தஸ்து, பதவி, அழகு எது இருந்தாலும் அந்த சந்தோஷம் சமாதானம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. சந்தோஷத்துக்காகத்தானே கல்யாணமே பண்ணுறோம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ கணவன் மனைவி சண்டை அப்படின்னா உடனே நமக்கு ஆண்டவர்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லி அழுதுறணும், இப்படி நம்மளை வருத்தப்படுத்திட்டாரு, இப்படி நம்மளை வேதனைப்படுத்துறாரு, இப்படி பேசுகிறாரு அப்படி தோணும். எனக்கும் நிறைய நேரங்கள் அப்படி. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட போனோம்னா ஆண்டவர் என்ன சொல்வார்? அவர் தான் தப்பு பண்ணிட்டாரு, நீ கரெக்டு அப்படி ஆண்டவர் சொல்கிறதே இல்லை. நீ தாழ்ந்து போ, நீ மன்னி, நீ ஏற்றுக்கொள், நீ சகிச்சிக்கோ அப்படின்னு எப்பயுமே ஆண்டவர் நம்மளோட பேசுகிறாரு. அப்போ வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம வந்து கீழ்ப்படியணும். ஸோ நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் சமாதானத்தை கட்டி எழுப்புங்க, சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதுவரைக்கும் இந்த கலந்துரையாடல்ல பல காரியங்களை நீங்கள் கேட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு புதிதானவைகள் அல்ல, எல்லா குடும்பத்திலையும் இருக்கிற காரியங்கள் தான். ஆனால் நம்ம பொய்யை பற்றி கொள்றதுனால நாம் சலிப்படைகிறோம், தவறான காரியங்களை செய்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்முடைய தேவன் நமக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் கேட்ட வார்த்தையை நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையாக ஏற்றுக்கொண்டு அதிலே நடவுங்கள். நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்கும். இப்போ நான் உங்கள் குடும்பத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். நல்ல பிதாவே, குடும்பத்தை ஏற்படுத்தினவர் நீர். அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செழிப்பான ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதிலே அவர்களை வைத்திருந்தீர். ஆனால் மனிதன் பாவம் செய்தது நிமித்தமாக அவனை தோட்டத்திலிருந்து கர்த்தர் துரத்தினாலும் இன்னும் அவன் சந்தோஷமாய் வாழும்படி கூடவே இருந்து வழி நடத்துகிறீரப்பா. இன்றைக்கும் மக்கள் யாரெல்லாம் தங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷமின்றி தவிக்கிறார்களோ அந்த குடும்பத்தில் எல்லாம் சமாதானத்தை தாங்க, சந்தோஷத்தை தாங்க. விசேஷமாக நிறையா குடும்பத்தில் கணவன்மார் குடிக்க அடிமைப்பட்டிருக்கிறதுனால குடும்பத்துக்கு தேவையான அன்பை செலுத்தாமல், குடும்பத்துக்கு தேவையான நேரத்தை செலுத்தாமல், குடும்பத்தை கவனிக்காமல் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அடிக்கிறவர்களாக, ஆண்டவரே குடும்பத்தை பாழாக்குகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் சந்திப்பீராக. எத்தனையோ தாய்மார்கள் இப்படிப்பட்ட கணவன்மார் நிமித்தம் கண்ணீரோடு இருப்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட குடும்பங்களில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவர் கணவன்மாரை ரட்சித்து மனைவி பிள்ளைகளை நேசிக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றும் ஆண்டவரே. ஏசப்பா, எல்லா குடும்பங்களிலும் கிறிஸ்துவின் அன்பு நிரம்பி வழியும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னீங்க. அந்த சமாதானத்தினால் எல்லா குடும்பங்களையும் நிரப்பி ஆசீர்வதிங்க. இன்று முதல் இந்த குடும்பங்களுக்குள் சமாதானம் நதியாய் பாய்ந்தோடுவதாக ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. மீண்டும் நற்செய்தி நேரம் நிகழ்ச்சியிலே நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். இது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுவதற்கு அதிக பொருட்செலவாகிறது. வேதத்தில் கர்த்தருக்காக ஒரு ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு மோசேயினிடத்திலே கர்த்தர் சொன்னார், நீ ஜனங்களிடத்தில் காணிக்கை வாங்கு என்று. ஆம், ஊழியம் செய்கிற நாங்கள் இந்த ஊழியத்தின் தேவைகளுக்காக உங்களிடத்திலே கேட்கலாம் என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. அதன் அடிப்படையில் இந்த தொலைக்காட்சி ஊழியத்திற்காக நீங்கள் கொடுக்கும்படி ஆண்டவருடைய நாமத்தினாலே அன்பாய் கேட்கிறேன். கீழ்காணும் அந்த ஜிபே நம்பருக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாயோ, ஒரு 500 ரூபாயோ அல்லது ஒரு 200 ரூபாயோ உங்களால் இயன்றதை நீங்கள் கொடுத்தால் தொடர்ந்து தடையில்லாமல் இந்த தொலைக்காட்சி ஊழியம் ஒளிபரப்பப்படுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே வசனத்துக்காக காணிக்கையை விதைக்கிறீர்கள். அதற்கான பலன் உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் உண்டு. ஆகவே கொடுங்கள், ஊழியத்தை தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.